பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. என்கிட்ட வந்திருந்தா காப்பாற்றிருந்திருக்கலாம். சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு எடுத்தாங்க. சில விஷயத்துக்கு அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. பட் என் அம்மா டெத்துக்கு அப்புறம் அவங்க எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட். என்னோட சில பேர் சொல்கிறது வந்து மேபி நான் கூட இருந்திருக்கணும். அப்படி என்ன பண்ணுறேன், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. அந்த 1.5 நாட்கள் எவ்வளவு கடினமானதாக இருந்துச்சு, என்ன மோசமான சூழ்நிலையாக இருந்திருக்கும். அதெல்லாம் உடனே ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணி சென்னை வந்து சேர்ந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த கொடுமை, அந்த ட்ராவல். இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணணும், நீ பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லியிருந்தார்? அவங்க இறக்கிறதுக்கு 2 weeks முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க, என்னோட கிறிஸ்டியன் ஃபெய்த் படி நான் நம்புறது. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த ஃப்ரேமில் எனக்கு எதிராக வந்து மாமனிதர் ஐயா திரு ராஜேஷ் அவர்கள் இருப்பார். இன்றைக்கி அவர் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி தூங்குது அப்படிங்கும்போது இது ரொம்ப ஒரு டஃப்பான டைம் தான் எனக்கும். அவர் இல்லை அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு மாமனிதர் உயர்ந்த சிந்தனையோட சாமானியர்களும் உலக அரசியல், சினிமா, ஆன்மீகம், ஜோதிடம் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நக்கீரனோடு இணைந்து ஓம் சரவண பவா இந்த யூடியூப் சேனல் மூலமாக மக்களை எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் இல்லாத இந்த சமயத்தில் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ராஜேஷ் அவர்களுடைய மகள் திவ்யா ராஜேஷ் அவர்கள். நாம் வணக்கம். எப்போவுமே உள்ளே வந்ததுலேருந்தே எங்களை வந்து இன்முகத்தோடு வரவேற்பார். வெளியே போகும்போது எங்களை கடைசி வரைக்கும் அந்த கேட்டு வரைக்குமே கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு மாமனிதர். இன்ஃபேக்ட் அன்றைக்கி ஐயாவை லாஸ்ட் டே நாங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போக கூட வாழ்த்தி அனுப்பிச்சார். ஆனால் அவருடைய உடல்நிலை சார்ந்த கருத்துக்கள் வந்து பொது தளங்களில் யூடியூப்பில் குறிப்பாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க. ஐயாவோட உடல்நிலை எப்படி இருந்துச்சு? இல்லை, அவங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பைபாஸ் பண்ணது. பைபாஸ் முடிச்சுட்டு ரெவ்யூஸ்லலாம் த ஆப்ரேஷன் வாஸ் சக்ஸஸ், நல்ல ரிவ்யூஸ், டாக்டர்ஸ் நல்லா ரிகவர் ஆகிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ப்ராப்பராக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரெகுலராக செக்கப் போனாங்க, ரிவ்யூஸ் போய் பார்த்தாங்க. நாங்களும் கூட எல்லோரும் இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம். எவ்ரி 3 months ரிவ்யூ நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மெடிசன்ஸ் எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. நல்லா ஆக்டிவான லைஃப் ஸ்டைல், எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, எந்த சோர்வும் இல்லை. அவங்க ஹி வாஸ் ஃபைன். இந்த டைம் துபாய் போயிட்டு வந்தாங்க. இந்த துபாய் போயிட்டு வந்த உடனே ஐ திங்க் மேபி அவங்களுக்கு அந்த ட்ராவலோட அலைச்சலோ இல்லை வேறு என்னன்னு புரியல. இது வந்து எனக்கு தெரியல. என்னோட கிறிஸ்டியன் ஃபெய்த் படி நான் நம்புறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவ்வளோதான். நம்மளுக்கு இதில் ரோலே இல்லை. அப்படி தான் நான் என்னை சமாதானப்படுத்திக்கிறேன். மற்ற விஷயங்கள் வெளியில் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. ஹி வாஸ் ப்ராப்பர்லி டேக்கன் கேர் ஆஃப். அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க டயட்டில், மெடிக்கேஷன்ஸ், ரெகுலராக ரிவ்யூ, பக்கத்தில் எல்லோரும் சுற்றி ஆட்கள் ரெகுலராக அவங்கள பார்த்துக்கிட்டே. நான் ரெகுலராக வெளிநாட்டிலேருந்து டெய்லி 2 தடவை நான் ஃபோன் பண்ணி நானும் ரெகுலர் அப்டேட் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவருடைய கடைசி நாள் வரைக்குமே அவர் ரொம்ப ஆரோக்கியமாக துபாய் வரைக்கும் பயணம் பண்ணுறாரு. ஆமாம். அடுத்த நாள் கூட அவருக்கான வேலை சம்பந்தமான ஸ்கெடியூல்ஸ் இருந்துச்சு. அப்போ அவருடைய இறுதி மூச்சு வரைக்குமே நல்ல உடல்நலத்தோட ஆரோக்கியத்தோடு இருந்திருக்கார். அவருடைய
மருத்துவர்கள் அவரை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்த மருத்துவர்களுடைய விஷயங்கள் என்னவா இருந்துச்சு மேம் அவர் செக் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய மறைவுக்கு அப்புறமா? இல்லை, அதான் அவங்க ரிவ்யூஸில் ஜென்ரலாக ரிவ்யூஸில் எடுக்கிற எல்லா டெஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். எனக்கும் அமிச்சாங்க. எல்லாமே அந்த எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இந்த வாஸ் ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ ரெகுலராக அவங்க ரிவ்யூ போயிட்டு இருந்தாங்க. ரெகுலராக எல்லோரும் நாங்கள் எல்லோரும் சுற்றி இருந்தோம், அவரை பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த மாதிரி வேறு எல்லாரும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சில பொதுத்தலங்களில் இது ஒரு டாப்பிக்காகவே டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு மருத்துவர் சொல்கிறாரு, எங்கிட்ட வந்திருந்தா காப்பாற்றிருந்துருக்கலாம். சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு. ஐயா ஒவ்வொரு முறையுமே எங்களோட பேசும்போது மருத்துவ குறிப்புகள் பேசும்போது எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமான தகவல்களாக இருக்கும். அது சித்த மருத்துவத்தை பற்றி பேசும்போது தொடர்ந்து அதை பற்றி மக்கள்கிட்டையுமே அவ்வளவு ஆரோக்கியமாக கொண்டு போய் சேர்த்திட்டு இருந்தார். அதை பற்றின கருத்து இல்லை, சித்த மருத்துவம் அவங்க நிறைய எடுத்தாங்க சில விஷயத்துக்கு, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. பட் இந்த ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் அது வந்து ஹீட்டட் பை அலோபதி தான். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணது வாஸ் அலோபதி தான், அந்த மெடிசன்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ சித்தானால எனக்கு அப்படி சொல்ல நான் மாட்டேன். அதில் சில பலன்கள் அவருக்கு இருந்தது. அவர் அடைஞ்ச அந்த பலன்களை அவர் சொன்னார். ஐயாவுடைய மரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய முந்தின நாள் துபாய் பயணமாக இருக்கலாம், சென்னைக்கு வந்து இறங்கி அடுத்த நாளுக்கான வேலைக்கான ஆயத்தங்களுமே இருந்துச்சு. ஒரு இயற்கையான மரணம் அது. ஆமாம், இது வந்து ஒரு இயற்கையான மரணம். இது குறித்து எந்த விவாதங்களும் வேண்டாம் தயவுசெய்து. அஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் எங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னா ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஓம் சரவணபவாவில் பல்வேறு தலைப்புகளில் நிறைய ஜோதிடர்களோடு உட்காந்து ஆலோசித்து பேசும்போது ஜோதிடர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். இவருக்கு எப்படி இவ்வளோ ஒரு பெரிய ஆற்றல் அப்படிங்கிறது. ஜோதிடம் அப்படிங்கிறது ஐயா திரு ராஜேஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்கே ஆரம்பமானது? ஏன்னா நீங்கள் கூடவே இருந்திருப்பீங்க உங்களுடைய இளமை காலத்தில். அப்போ அவர் இளமையிலேருந்தே புத்தகங்கள் படிக்கிறது எழுதுறதுங்கிற ஒரு பருவம் இருக்கும்ல. அப்போ ஜோதிடம் அவருடைய வாழ்க்கையில் எங்கே அறிமுகமானது? இல்லை, அது அவங்க நிறைய பேட்டியில் சொன்ன மாதிரி அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்து கேட்ட அனுபவங்கள். அவங்க அந்த புக்கு கூட போட்டாங்க, ஜோசியம் புரியாத புதிர். அதில் சொல்கிற மாதிரி தான் ஒரு புரியாத புதிர். அவங்க கேட்ட அனுபவங்களை போட்டாங்க. அவங்க அது வந்து யார் மேலேயுமே வந்து திணிக்கலை, இதுதான் பெஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லலை. எங்கள் மேலேயும் திணிக்கலை. அவங்களோட அனுபவங்களை அவங்க போட்டாங்க, அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்தே அவங்க பார்த்து கேட்ட அனுபவங்கள் சொந்தத்தில் விஐபிஸில். ஸோ அதெல்லாம் கேட்டு அவங்க ஒரு போட்டாங்க. ஏன்னா ஜோதிடம் சார்ந்த ஐயா பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அவருடைய அனுபவத்தில் அவருடைய ஆராய்ச்சியில் இருந்து தான் அந்த புத்தகம் வெளிவந்துச்சு. ஆமாம், எங்களுக்கு தெரியும் அவர் பேசக்கூடிய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு பல விஐபிகளும் பல எளிய மக்களும் பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறது. அது யார் மேலேயும் திணிக்காத பட்சத்தில் கூட அவர் சொல்கிற விஷயங்களை ஆராய்ஞ்சு அதை பின்பற்றினவங்க பலர் இருக்காங்க. இல்லை, அவங்க வந்து மூட நம்பிக்கையை வந்து பரப்பலை. அவங்க வந்து எல்லா விஷயமும் அவங்க பேட்டிலேயோ சரி புக்ஸ்லேயோ சரி சொன்னது அவங்க நேராக போய் ஆராய்ந்து பார்த்து அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க சொன்னாங்க. நிச்சயமா ஜோதிடம் சார்ந்த அனுபவம். அவங்க சொல்கிற ஜோதிடர்கள்லாம் அவங்க நேராக போய் பார்த்து மீட் பண்ணி அவங்கள ஆராய்ந்து கரெக்டாக சொல்கிறாங்களா என்ன பார்த்து அது உண்மைதான் உண்மையாக சொல்கிறாங்க உண்மையானவங்க தான் அவங்க வந்து பேட்டியில் சொன்னாங்க. நிச்சயமா. ஆமாம், அவங்க யாரையும் சும்மா எடுத்தோன்னே எல்லாரையும் நம்பி அவங்க பண்ணதே கிடையாது. அவங்க விசாரிப்பாங்க எல்லா இடமும் நிச்சயமா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பின்புலம் என்ன. நாம சொன்னா அது அவரோட வேல்யூ அவருக்கு தெரியும். நம்ம சொன்னா நிச்சயம் மக்கள் நம்பி போய் பார்ப்பாங்க இல்லையா. அதனால நம்ம அப்படி ஏமாற்றக்கூடாது, மிஸ்லீடிங்காக பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அதில் எப்பவுமே ஒரு கவனம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நிச்சயமா யாராவது தெரிஞ்சவங்க இல்லை எல்லாரும் ஜாதகத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து கரெக்டாக இருக்காங்க உண்மையாக சொல்கிறாங்க ஏமாத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க அதில் அவருக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் போது தான். ஆமாம், அவங்களுக்கே ஒரு திருப்தி. ஓ சரி, இது உண்மை இருக்குது இவங்க உண்மையான சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க இது பண்ணுவாங்க. ரேண்டமாக எதையுமே யோசிக்காமல் இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் ஆராயாமல் அவங்க அப்படியே ப்ரொமோட் பண்ணவே மாட்டாங்க. பொதுவாக நம்ம ஐயா திரு ராஜேஷ் அவர்களோட பேசும்போது அவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஒரு ஆசையே இருக்கும், நம்ம அவர் கூடயே இருக்கலாம் பயணப்படலாம் அப்படின்ட்டு. ஒரு தந்தையாக
பிறந்த முதல் நாள்லேருந்து தூக்கி வளர்த்த மகள் நீங்கள். இப்போது எவ்வளோ நெருக்கமான ஒரு உறவு அப்பா மகள் அப்படிங்கிறது? சின்ன வயசுலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அது இருக்க வேண்டியது. அப்புறம் வளர ஒரு ஸ்டேஜ் போகிறப்ப நான் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி எல்லாமே ஒன்றா பேசுவோம். சினிமா பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கும் உனக்கும் ஒரே ரசனை, பரவாயில்ல. இப்போ நான் ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா பார்த்தா அது அவங்களுக்கும் பிடிக்கும், 2 பேரும் ஒரே மாதிரி விஷயத்த பேசுவோம். ஆஃப்டர் அம்மாவோட டெத்து, என் அம்மா டெத்துக்கு அப்புறம் அவங்க எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட். என்னோட ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், எந்த டவுட்டாக இருக்கட்டும், நான் நிச்சயமாக அவங்கள்ட்ட பேசுவேன். அவங்க எனக்கு அட்வைஸ் கொடுக்குறது எல்லாமே. நான் வந்து வெளியூர் இருந்தாலும் நான் போனாலும் அவங்கள்ட்ட டெய்லி 2 தடவை, காலையில் ஒரு தடவை பேசுகிறது, மார்னிங் ஒரு நைட் தூங்கும் போது என்ன பண்ணுறாங்க, ஏது எங்கே இருக்காங்க எல்லாம் நான் விசாரிச்சுட்டே இருப்பேன். சில பேர் சொல்கிறது வந்து மேபி நான் கூட இருந்திருக்கணும் அப்படி வெளிநாடு போகாமல். பட் நான் அது அப்பாவுக்கு தெரியும். அவரே தான் வந்து இல்லை அது எப்படி நீ வந்து அங்கே வெளிநாட்டில் ஹஸ்பண்டோட தானே இருக்கணும், அவருடைய ஆசை தான், அவரோட ஆசை அது. அப்பா சேச்சா அப்படிலாம் சொல்லாத. இன்னொன்று இங்கேயும் ஹி வாஸ் டேக்கன் கேர் ஆஃப். அவங்க தனியாக இல்லை, கூட பிரதரு, அவங்களோட பிரதர், சுற்றி பக்கத்தில் எல்லா ஃபேமிலிஸ். ஏதாவது ஒன்றுனா உடனே நாங்கள் வருவோம். நாங்கள் க்ளோஸ்லி நெட் ஃபேமிலி, வெரி க்ளோஸ். அப்பாவோட கூட பிறந்தவங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்க எல்லோரும் ரெகுலராக வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு ரெகுலராக கேதரிங், அந்த மாதிரி ஒரு வெரி க்ளோஸ் ஃபேமிலி. அதனால் என்ன பண்ணுறேன், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. I'm just praying. நிச்சயம் எப்படியாவது இதை கடந்து வரணும்னு. ஐயா பேசும்போது நிறைய விஷயங்களில் உறவுகளுக்கான முக்கியத்துவத்தை பற்றி எங்ககிட்ட பேசினார். நாங்கள் கடைசியாக ஒரு தலைப்பு நாங்கள் பேசியிருந்தோம், உறவுகளும் முக்கியத்துவமும் அப்படிங்கிறது. அப்போ அவருடைய இளமை காலம், அவர் சந்தித்த மனிதர்கள், அவருடைய பெரியம்மா, அவருடைய அத்தை, நாங்கள்லாம் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம்னு அவ்வளவு அளவுக்காக பேசினாங்க. அவருடைய அந்த இறுதி சடங்குல கூட அவருடைய உறவு, நட்புன்னு எல்லாரும் பொதுமக்கள் வந்திருந்தாங்க. இப்போது உங்களுடைய உறவுக்காரங்க இப்போ அவங்களுடைய சப்போர்ட் ஃபேமிலியாக வழி நடத்துறதுக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? என் ஃபேமிலி எனக்கு பெரிய சப்போர்ட். அதை நான் சொன்ன மாதிரி இப்போ நான் கனடாலேருந்து கிளம்பி இங்கே வர அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டது. இந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னே நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தோம். எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவர், அந்த தம்பி, என் தாய் மாமா, என் அம்மாவோட கூட பிறந்தவங்க, நான். ஸோ நாங்கள்லாம் இப்படி உடனே வந்துட்டோம். அதுக்கு இங்கே கூட இருந்து ஏற்பாடு பண்ண எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிட்டேன். சித்தி, என் சின்ன தாய் மாமா, இன்னும் மற்ற எல்லா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அதுதான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி நாங்கள் அப்படி. உங்களுடைய மனநிலை ரொம்ப கடினமானதாக இருந்திருக்கும் அப்பாவுடைய இறப்பு செய்தி கேட்டு. ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வர்றதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாட்கள் இங்கே எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். உங்களுடைய அந்த 1.5 நாட்கள் இல்லை இந்தியாவுக்கு வந்து அப்பாவை பார்த்த அந்த இறுதி நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். அந்த 1.5 நாட்கள் எவ்வளவு கடினமானதாக இருந்துச்சு, என்ன மோசமான சூழ்நிலையாக இருந்திருக்கும் அந்த நாள்? ஃபஸ்ட்டு கேட்டோன்னே ஒன்றும் புரியல. நான் நைட்டு தான் பேசினேன், ஒன்றும் சொல்லலை. அவங்க எப்பவும் போல தான் பேசிட்டு வச்சுட்டாங்க. அது எனக்கு நியூஸ் கேட்ட உடனே எனக்கு ஆக்சுவலி ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி வந்துடுச்சு. போய் படுத்துட்டேன் நான் ஒரு 1 hour. என் ஹஸ்பண்ட் வந்து 2-3 பிளாங்கெட் மேலே போத்துறாரு. என்னால் ஷிவரிங் தாங்கவே முடியல. அவர் ரொம்ப பயந்துட்டார். அப்புறம் அவர் தான் பாவம் உடனே ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணி எனக்கு
எனக்கு அந்த நேரத்தில் அதான் அந்த கிளம்பி அங்கேருந்து இங்கே வந்து அந்த சென்னை வந்து சேர்ந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த கொடுமை, அந்த ட்ராவல் வர வழி பூரா திருப்பி திருப்பி அது மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நம்ம திரும்பி அப்பா பேசுனது, அதுக்கு முன்னாடி துபாயிலேருந்து பேசுனது, டெய்லி துபாயிலேருந்து நல்லா இருந்தாங்க. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், ஏதாவது சயின்ஸ் நான் மிஸ் பண்ணேன்னா. இல்லை, நல்லா இருந்தாங்க. அங்கே துபாயில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வேறு இருந்தாங்க, என் சித்தி பொண்ணெல்லாம். அதனால தான் அவங்களெல்லாம் கூட போய் நான் பார்த்துக்க சொன்னேன், எப்படி இருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த லாஸ்ட் டே ஆஃப் ட்ராவல் மட்டும் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க அதை ட்ராவல் டயர்டுன்னு நினச்சிருக்கலாம், நான் நினைக்கிற மாதிரி. மேபி வந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்தா நல்லாயிடும் அப்படின்னு நினச்சிருக்கலாம், தெரியல எனக்கு. பட் பொதுவாக எங்களோட பேசும்போது ஐயா வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடியும் சரி ஷூட்டிங்க்கு அப்புறமும் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் எப்படி லீட் பண்ணணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமூக சிக்கல்கள், சூழ்நிலைகள், இதெல்லாம் தாண்டி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை எப்படி வாழ்க்கையில் ஏற்படுத்தணும்னு ஒரு தனி மனிதனுக்கான எல்லா விஷயங்களுமே முன்னெடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்காரு. அப்போ குடும்பம்னு வரும்போது நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருப்பார். ஆமாம், அவருடைய ஆசைகள் குறிப்பாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது தனிப்பட்ட வகையில். ஏன்னா கொஞ்சம் நம்ம நகர்ந்து தொலைதூரத்தில் இருக்கும்போதுன்னு கொஞ்சம் உறவுகள் கொஞ்சம் பலமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆசைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அப்போ அப்பாவா மகள்கிட்ட அவர் வெளிப்படுத்தின அவருடைய ஆசைகள், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணணும், நீ பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லியிருந்தார் அவங்ககிட்ட? இல்லை, அதான் அவங்களுக்கு ரொம்ப ஆசை நான் திருப்பி வந்து எல்லோரும் ஃபேமிலியாக எங்கள் ஒன்றா இருக்கணும்னு. அதுதான் நானும் சொல்லியிருந்தேன். தட் வாஸ் என்னோடய இன்டென்ஷன். அதான் ஒரு 2 இயர்ஸில் வந்துடணும்னு, வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கணும் இந்த வீட்டில். யூஎஸ் டூர் போக ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ நானுமே நான் ஃபஸ்ட் டைம் யூஎஸ் போனப்போ 2011 நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். அது அப்போ ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் நானும் வந்துட்டேன் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். அப்புறம் நான் 2021 நான் கனடா போனப்போ கூட எனக்கு அப்பாவை கூப்பிட்டு சம்திங் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் ஆஃப்டர் திஸ் பைபாஸ் முடிஞ்சு ஒரு 1 இயர் ரெஸ்ட் எடுத்த அப்புறம் நான் அந்த பேச்சு திருப்பி ஆரம்பித்தேன், வாங்க நம்ம யூஎஸ் கனடா டூர் போகலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. விசா அப்ளை பண்ணாங்க, கிடச்சிது. 2 வீக்ஸ் முன்னாடி தான், அவங்க இறக்கிறதுக்கு 2 வீக்ஸ் முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு யூஎஸ் விசா அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னோடனே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. சரி, ஃபைனலி நம்மளோட வந்து ஒரு 6 months இருப்பாங்க யூஎஸ் அண்ட் கனடா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அது அவங்களுக்கு ஒரு ஆசை. இஸ்ரேல் ஹோலி டூர் போகணுன்னு ரொம்ப ஆசை. நானும் பார்த்தது இல்லை. ஸோ அது ஒரு ஃபேமிலி ட்ரிப், 2-3 ஃபேமிலி ட்ரிப் வச்சுருந்தோம். அவங்களுக்கு இங்கே எல்லோரும் அதான் ஒன்றா இருக்கணும், ஜாயிண்ட் ஃபேமிலியாக. என் பொண்ணோட கல்யாணத்தை பற்றி ரொம்ப பேசுவாங்க. அவங்க தான் முன்னாடி நடத்தி வைக்கணும். நானும் சொல்லுவேன், நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் உங்கள் பேத்தி கல்யாணத்தை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் நார்மல் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி, அவ்வளோதான். ஒரு தகப்பனா, ஒரு தாத்தாவா, ஒரு ஃபேமிலி மேனா. ஃபேமிலியில் இன்னும் அடுத்து இப்போ என் பிரதர் மேரேஜ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, அது ஃபிக்ஸ் ஆனது. அந்த ஒரு ஆசை ஃபேமிலியாக எல்லோரும், அது அந்த கல்யாணம் முடிச்சுட்டு ஃபேமிலியாக எல்லோரும் வெளில டூர் போகிறது, அது ஒன்று. அவ்வளோதான் அவங்களுக்கு ஃபேமிலி. ஆஸ் அ ஃபாதர் ஃபேமிலியாக அது, ஆஸ் அ கிராண்ட் பேரண்ட்டாக இருக்கிற ஆசை, அவ்வளோதான். சின்ன சீக்கிரம் எங்கள் பேர பிள்ளைங்களோட நீ வந்துட்டீன்னா அவங்க பேர பிள்ளைங்களோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் என்கிட்ட நிறையா பேசணும். என்ன பண்ணுறது, பேசிகிட்டே இருப்போம். நான் ரெகுலர் உங்களோட வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. என் கூட வந்து இருக்கணும்னு ஆசை, ஒரே ஆசை. எனக்கும் அதே தான் ஆசை, அப்பத்துலேருந்து அதே தான் எனக்கு ஆசை. வந்து நல்லா ஒரு 2-3 months இருக்கணும், எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலியாக நாங்கள் போகணும். பேர குழந்தைகளை வெளியே கூட்டிகிட்டு எல்லாம் பசங்களை ஸ்கூல், இங்கே பசங்க வந்துட்டா நான் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவேன். சின்ன ஆசைகள், ஒரு தாத்தாவா அப்பாவா. ஐயாவோட சினிமா வாழ்க்கையை தாண்டி நக்கீரனில், ஓம் சரவணபவா,
இந்த யூடியூப் தளத்தின் மூலமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எளிய மக்கள், சாமானியர்கள், அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு பலர் யோசிக்கிற சமயத்தில் கூட ஐயா உலக அரசியல், உலக சினிமா, ஜோதிடம் சார்ந்த அறிவியல், இந்த மாதிரி பல விஷயங்களை ஓம் சரவணா மூலமாக தொடர்ந்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு தான் ஒரு பெரிய பேரிழப்பு ஐயா இல்லை அப்படிங்கிறது, ஐயாவோட மறைவு அப்படிங்கிறது. என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இப்போது ஏன்னா யூடியூப் மூலமாக ஐயா ரொம்ப வேகமாக இயங்க ஆரம்பித்தார். அது மூலமாக ஒரு பெரிய வட்டம், சினிமாவை தாண்டின ஒரு பெரிய வட்டம் நெருக்கமாக ஆரம்பிச்சிச்சு. ஆமாம் ஆமாம், இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு இந்த யூடியூப் வந்து இந்த பாப்புலாரிட்டி, இந்த ஓம் சரவணா பவ, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த வயசில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி உலகம் முழுக்க எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆகி எல்லா சாமானிய மக்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்படி ரீச் ஆகி அப்படி நான் ரீச் ஆவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு இது, இந்த யூடியூப் அந்த பாப்புலாரிட்டி அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது அந்த டெய்லி நான் பேசுகிறப்பவே சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த சேனலில் இது பேசுகிறேன், இன்றைக்கி அது பேசுகிறேன். ஐ திங்க் அவங்களோட அந்த அவ்வளோ வருஷம் படித்து வச்ச அந்த அறிவு வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவார். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இல்லை ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அவங்கள சும்மா ஒரு நல்ல நடிகர், ஓகே பிஸ்னஸ் பண்ணாங்க, அவ்வளோதான் தெரியும். ஐ திங்க் அவரோட அந்த இன்னொன்று ஒரு சைடு, ஒரு சைடு அறிவு திறன், இந்த ஒரு மல்டி ஃபேஸ்ட் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு 2-3 இயர்ஸாக இந்த யூடியூப் சேனல், எஸ்பெஷலி ஓம் சரவணா பவ நக்கீரன், அது உண்மையிலே வெளிப்படுத்துச்சு. அவங்களை கொண்டு போய் எல்லா இடமும் சேர்த்துச்சு. அது ஒரு அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி. ஐயா சார்ந்து நம்ம தொடர்ந்து பேசும்போது இந்த ரூம்குள்ளே வந்தாலே எவ்வளோ புத்தகங்கள், அவருடைய அறிவு சார்ந்த விஷயங்களை தான் நாங்கள் பேசுவோம். அவருடைய மறைவுக்குமே கூட நிறைய அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க. அவருடைய புத்தி கூர்மை, அவருடைய அறிவு, குறிப்பாக அவர் எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அந்த தன்மை, அது எல்லா விஐபிஸும் சிஎம் சார்லேருந்து ரஜினி சார் வரைக்கும் எல்லாருமே சொன்னதை தான். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவாங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவாங்க. வந்தவங்க எல்லாம் அதை தான் சொன்னாங்க. அவரோட அறிவாற்றல், அவரோட அந்த பேச்சு திறன், புத்தி கூர்மை எல்லாம். எனக்கு ஒரு தனிநபராக நானும் இல்லை பார்த்துட்டு ஓம் சரவணா மூலிமா ஐயா ராஜேஷ் அவர்கள் மூலமாக வாழ்க்கையில் இன்னாத ஒரு சிறப்பான ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோன்னா ஐயாவுடைய ஆளுமை எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான். போன வாரம் கூட நாங்கள் பேசும்போது ஒரு குடும்ப சூழல் நம்ம எப்படி உருவாக்கணும், ஒரு தனிநபராக வாழ்க்கையில் எப்படி முன்னெடுக்கணும்னு சின்ன சின்ன விஷயங்கள் தான் எங்களுடைய ஆள் மனசில் இருக்குது. ஐயா இல்லாதது எங்களுடைய பேரிழப்பு. கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கும் அது ஒரு பேரிழப்பு. ஐயாவோட நினைவுகள், ஐயாவுடைய வார்த்தைகள் நம்மளை வாழ வச்சுட்டே இருக்கும். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.